எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். இந்த கதை குருட்சேத்திரம். ஜேபி அவங்க எழுதின கதை. அந்தி மாலை கதிரவனின் பொன்னிற கதிர்கள் தழுவி கொண்டிருந்ததால் ஆகாயம் முழுவதும் சிகப்பு வள்ளி மலர்களின் கூட்டங்களுக்கு இடையில் ஆங்காங்கே அதனுடன் மஞ்சள் அல்லிகளையும் பேரரளி பூக்களையும் கலந்து தெளித்தது போல செந்நிறத்தில் மஞ்சள் ஏறி நிறங்கள் இரண்டும் கலந்து காண்பவரின் கண்களை கவர்ந்து நிற்க, வானத்தை தொட்டுவிடும் அளவிற்கு பெரும் மாளிகைகள் போல கடைகளும் கட்டிடங்களும் பல பழக்கும் மின் விளக்குகளும் ஜொலித்துக் கொண்டிருந்ததில் விழிகளை பளிச்சென்று தன் விளக்குகளால் தனக்குள் இழுத்து கொண்டிருந்த அந்த நகரத்தின் வனப்பு அழகாக வெளிப்பட்டது. பெரும் சாலைகளிலிருந்து சிலந்தி வலையென சிறியனவும் பெரியனவுமாக தெருக்களும் சந்துகளும் பிரிந்து சென்று பார்வையில் விழும் அனைத்து இடங்களையும் நிறைத்திருக்கும் மக்கள் கூட்டத்தின் இன்பத்தையும் மகிழ்ச்சி ஆரவாரத்தையும் ஆயாச பெருமூச்சுகளையும் சலிப்பு முனகல்களையும் கீர்த்தனை சிரிப்புகளையும் அட்டகாச ஆர்ப்பரிப்புகளையும் மழலைகளின் யாழிசை குரலையும் கலந்த ஒலிகளை சுமந்திருக்க, சாலைகளின் இருபுறங்களிலும் நவநாகரீக உடைகளிலும் பாரம்பரிய உடைகளிலும் பெண்களும் ஆண்களும் நடந்தும் அமர்ந்தும் கதை பேசிக்கொண்டும் இருக்க, பெரும் சத்தத்தோடு பேருந்துகளும் பிற வாகனங்களும் ஊர்ந்து கொண்டும் விரைந்து கொண்டும் இருக்க, காண்போரின் கண்கள் அனைத்துக்கும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப காட்சிகள் கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் தலைநகரம், இந்தியாவின் 4வது பெரிய மாநகரமாம் சென்னை மாநகரம். அந்த நகர மக்களின் வருமானத்தின் பெரும் பங்கை விழுங்கிக் கொண்டிருக்கும் பெரிய பெரிய வணிக வளாகங்கள் அமைந்துள்ள பகுதியின் இதயத்தில் வீட்டிருப்பது போல அந்த பல அடுக்கு மாளிகைகள் கொண்ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால். எறும்பு போல சாறை சாறையாக பொதுமக்களின் கூட்டம் மாலை சுற்றி சூழ்ந்திருக்க, வாயிலில் அமைந்திருந்த சிறு கடைகளிலும் நுழைவாயிலிற்கு அருகிலும் இளம்பெண்களும் இளைஞர்களும் அவர்களுக்கு இணையாக பெரியவர்களும் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் கதைகள் பேசிக்கொண்டிருக்க, மாலின் சுற்றுப்புற சுவர்களில் உட்கார்ந்து கடந்த காலத்தின் அழுத்தம் இல்லாமல், எதிர்காலத்தின் கவலைகள் இல்லாமல், நிகழ்காலத்தின் சுவையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாலிபர் கூட்டங்களின் அரட்டை ஒரு பக்கம் இருக்க, அலைகடலென திரண்டிருக்கும் மக்கள் கூட்டத்தின் இடையேயும் சாலையின் சுவடியே தெரியாத அளவிற்கு பெருகி அடைந்து இருக்கும் வாகன நெரிசலையும் தாண்டி சர்ரென்று வளாகத்தின் நுழைவாயிலில் நுழைந்தது பளபளக்கும் நிறத்துடன் பார்ப்பவர்களை சுண்டி இழுக்கும் விலையுயர்ந்த 2 கார்கள். ஒன்று மெட்டாலிக் சிவப்பு நிற ரோல்ஸ் ராய்ஸ் வேண்டம் கூப், மற்றொன்று கருப்பு நிற பென்ட்லி புரூக்லேண்ட். பல கோடிகள் பெருமான 2 கார்களும் புயல் வேகத்தில் வளாகத்திற்குள் நுழைந்த நொடி அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட, கார்களின் அழகில் வனப்பில் அவை வந்த வேகத்தில் மதிமயங்கிய இளைஞர்கள் தாங்கள் அமர்ந்திருந்த வளாகத்தின் பக்கச்சுவர்களில் இருந்து தங்களையும் அறியாமல் ஒரே நேரத்தில் கீழே குதித்து இறங்கினார்கள். கார்களின் முன்பக்க கண்ணாடிகளின் வழியே காரை செலுத்தி வந்த ஆண்களை பார்த்திருந்த இளம் பெண்கள் அவர்களின் கம்பீரத்தோடு கலந்த கவர்ச்சியான அழகில் ஸ்தம்பித்து அரண்டு போய் விழி விரித்து விமைகள் மூடாமல் வாய் பிளந்து பார்த்திருந்தார்கள் என்றால், வளாக சுவர்களில் இருந்து தாவி குதித்து இறங்கிய வாலிபர்களை கண்டு திடுக்கிட்ட கடைக்காரர்கள் தாங்களும் தங்களின் பார்வையை அந்த கார்களின் மீது வீசினார்கள். நுழைவாயிலில் ஒன்றாக நுழைந்திருந்தாலும் நுழைந்த நொடியே மின்னல் போல கிழக்கும் மேற்குமாக 2 வேறு திசைகளில் பிரிந்து விரைந்த கார்கள் 2 கார் நிறுத்தும் வளாகத்திற்குள் நேருக்கு நேராக சீறி பாய்ந்து வர 2 கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல ஜெட் வேகத்தில் வந்து கிரிச்சிட்டு நின்ற இடத்திற்கு அருகில் ஒரு கார் மட்டும் நிறுத்தும் அளவிற்கு காலியாக இருந்த இடத்தை கண்டவர்கள் காரை விட்டு இறங்காமல், தங்கள் கார் என்ஜினை அணைக்காமல் அதன் சத்தத்தை அதிகரித்து உருமவிட, இந்த இடம் எனக்கு, நீ வேறு இடம் பார்த்து செல் என்பது போல இருந்தது அந்த காட்சி. 2 கார்களிலும் ஓட்டுநருக்கு அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்கள் தங்கள் அருகில் அமர்ந்திருந்த ஆண்களின் பிடிவாதத்தை கண்டு சலித்து கொண்டார்கள். ஏங்க, இவ்வளவு பெரிய மால்ல நம்ம கார் நிறுத்துறதுக்கு வேற இடமா கிடைக்காது, அவங்க நிறுத்திட்டு போகட்டுமே என்று சொன்னதும் காரை செலுத்தி கொண்டிருந்த ஆண்கள் இருவருமே சட்டென்று தங்களின் அருகில் அமர்ந்திருந்த பெண்களை திரும்பி பார்க்கவும், விட்டு கொடுப்பது என்பது என் அகராதியிலேயே கிடையாது
என்பது போல இருந்தது அந்த பெண்களின் மீது வீசிய அவர்களின் பார்வையின் கூர்மையான வாழ்வீச்சு. சில நிமிடங்கள் கடந்தும் காரின் எஞ்சினை அவர்கள் இருவரும் அணைப்பது போல தெரியாததாலும் வேறு பக்கம் செல்லும் உணர்வு இருவருக்குள்ளும் கடுகளவு கூட இல்லாததாலும் இரு கார்களிலும் அமர்ந்திருந்த இரு பெண்களுக்கும் இவங்க திருந்தவே மாட்டாங்களா என்று சலிப்பாக இருந்தது. தங்களின் மனைவிமார்களின் சலிப்பு புரிந்தாலும் அவர்களின் எதிர்பார்ப்பு தெரிந்தாலும் பொறுமையற்று புலம்பும் அவர்களின் மனதை உணர்ந்திருந்தாலும் சற்றும் இறங்கி வராமல் அவர்களை திரும்பி பார்த்த ஆண்கள் இருவரும் அதரங்களை விரிக்காமல் சிரித்தார்கள். தங்களவர்களின் உதடுகளில் தோன்றியிருந்த புன்னகையையும் முகத்தில் தெரிந்த கிண்டலையும் கண்களில் வழிந்து கொண்டிருக்கும் விஷமத்தையும் காரின் ஆக்சிலேட்டரை அழுத்தி காரை உரும விட்டு கொண்டிருந்த செய்கையையும் பார்த்து கொண்டே இருந்த அந்த பெண்கள் முகத்தை சுளித்து கொண்டவாறே எதிரில் தங்கள் காரை பார்த்து சிங்கத்தை போல வேங்கையை போல கம்பீரமாக நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பது போல சீற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தவர்களை கண்டவர்களுக்கு இந்த போட்டி இன்று முடியாது என்பது போல இருந்தது. இதில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல இரு கார்களின் பின் இருக்கைகளில் அமர்ந்திருந்த ஆண் பிள்ளைகளுக்கு குதூகலம் தொற்றிக் கொண்டது. தங்களின் அதரங்களை விரிக்காமலேயே நக்கல் சிரிப்பு சிரித்தவர்கள், விட்டு கொடுத்துடாதீங்க, நாம தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, நாம இங்கதான் பார்க் பண்ணணும், அவங்க வேணா வேற எங்கேயாவது பார்க் பண்ணிக்கட்டும் என்று தான் என்ற வார்த்தைகளில் அழுத்தத்தை கொடுத்து கூறியதை கண்டு கடுப்புடன் பின் இருக்கையை திரும்பி பார்த்தார்கள் பெண்கள். ஆமா, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல், ஏற்கனவே எகிரிக்கிட்டு இருக்காரு, இதுல எப்ப பாரு அவருக்கு தூபம் போட்டுக்கிட்டே இரு என்று முறைத்த பெண்களை கண்ட ஆண்கள் வாய் விட்டு சிரித்து கொண்டே, உனக்கு ஏண்டி இவ்வளவு கோபம் வருது, பசங்க அப்பா மாதிரி இருக்கிறதுல உனக்கு ஏன் இவ்வளவு பொறாம என்று சொன்னவர்களின் பார்வையில் இன்னமும் தங்களின் மனையாள்களின் மீதான அடங்காத திமிரி பொங்கும் காதலும் அவர்களின் மேல் முதல் நாள் பூத்திருந்ததை போலவே அதே அளவு அளப்பரிய நேசமும், என் வாழ்வில் நீ வந்த நிமிடமே பொன்னான நேரமடி என்று மனம் நெகிழ்ந்து களி கூறும் மகிழ்ச்சியும் வழிந்த வண்ணம் இருந்தது. டாட், போதும் டாட், லெட்ஸ் மூவ், வேற எங்கேயாச்சும் பார்க் பண்ணலாம் என்று தங்களின் அருகில் அமர்ந்திருந்த தங்கைகளை பின் இருக்கைகளில் இருந்த ஆண் பிள்ளைகள் முறைத்து பார்க்க, கார் ஓட்டுநரின் இருக்கையில் அமர்ந்திருந்தவர்களோ தங்களது ரியர் வியூ கண்ணாடியை தங்களின் பக்கம் லேசாக திருப்பி தன் பெண்ணை பார்த்தார்கள். அம்மா மாதிரி பொண்ணு என்று சொல்லி சிரித்தார்கள். இவர்களின் பார்வை பரிமாற்றங்களையும் விதண்டாவாதங்களையும் போட்டிகளையும் பார்த்த பெண்கள் இருவரும் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது என்று உணர்ந்து கதவை திறந்து கீழே இறங்க எத்தனித்த அந்த நிமிடத்தில் சரியாக அவர்களின் மறுபக்கம் ஒரு இடம் காலியானது. என்னங்க, இதோ இன்னொரு இடம் காலியாயிடுச்சு, இங்கே பார்க் செய்யுங்க என்று சொல்ல துள்ளி குதித்த அவர்களின் பிள்ளைகளோ, நோ டாட், அவங்க வேணா அங்க போகட்டும், நமக்கு இந்த இடம்தான் என்று சொல்லவும் ஐயோ என்றானது அந்த பெண்களுக்கு. அவர்களின் முகத்தையும் அதில் தெரிந்த கலக்கத்தையும் கண்ட இரு ஆண்களும், இந்த உலகில் நீ ஒருத்தி சொல்வதை தவிர நான் வேறு ஒருவர் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்பது போல கனிந்தவர்கள், சரி உனக்காக மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டே தங்களின் காரை புதிய இடத்தில் நிறுத்துவதற்கு திருப்ப, சொல்லி வைத்தார் போலவே இருவரும் அந்த இடத்தை நோக்கி தங்களின் காரை திருப்பி இருந்தார்கள். அழுத்தமும் ஆணவமும் ஆக்ரோஷமும் அதிகாரமும் படைத்த இந்த இரண்டு மனிதர்களும் அடங்குவது சில வருடங்களுக்கு முன் தங்களின் வாழ்வில் புயலென திடுமென புகுந்து அழகிய காதல் என்ற நுண் உணர்வால் இரு ஆண்களையும் தங்களின் இதயங்களுக்குள் இழுத்து கட்டி வைத்து இன்று வரை இவள் இல்லாமல் நான் இல்லை என்று தங்களின் உயிர் வரை கலக்கச் செய்து காதலையும் கர்வத்தையும் போட்டி போட செய்ததில், காதலின் பாதத்தில் கர்வம் தோற்று போய் மடிந்ததில், ஈருடல் ஆனாலும் நாங்கள் ஓர் உயிர்தான் ஆக இரு ஆண்களும் தங்களின் மனைவியிடம் கொண்டிருந்த காதலினால் நேசத்தினால் மட்டுமே தங்களின் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து கர்வத்தில் அழுத்தத்தில் ஆணவத்தில் இருந்து சற்றே கீழே இறங்கி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் மறுபக்கம் இருக்கும் இடத்திற்கு முட்டி மோதிக்கொண்டு இருக்கும் காளைகளை என்ன செய்வது என்பது மீண்டும் அசந்து சலித்து போன மனைவிகள் தங்கள் தலையில் கை வைக்க,
மனைவியின் களைப்பும் அலுப்பும் தன்னையும் பாதிக்கிறது என்பது போல மீண்டும் தங்களின் வாகனத்தை முதலில் காலியாக இருந்த இடத்திற்கே திருப்ப இரு கார்களும் ஒரே நேரத்தில் திரும்பியது. அட ராமா என்று வாய்விட்டே புலம்பினார்கள் மனைவிமார்கள் இருவரும். கிழிஞ்சிச்சு, நாம இப்ப கடைக்கு போன மாதிரிதான். சாமி, நாங்க இந்த ஆட்டத்துக்கே வரலப்பா என்று சொன்னவாறே நிச்சயமாக இந்த முறை கதவை திறந்து இறங்க போகவும் தங்களின் நிலையில் இருந்து மேலும் கீழே இறங்கி வந்த ஆண்கள் தங்களின் காரின் இண்டிகேட்டரை போட்டு தாங்கள் எந்த இடத்தில் நிறுத்தப் போகிறோம் என்று முன்னறிவிக்க இடது பக்கத்தில் இருந்த இடத்தில் கருப்பு நிற ஃபேண்ட்லி புரூக்லெட் திரும்பியது என்றால் வலது பக்கத்தில் இருந்த இடத்திற்கு திரும்பியது சிகப்பு நிற ரோல்ஸ் ராய்ஸ். ஒரு இடத்திற்கு போட்டி போட்டுக்கொண்டு விலை உயர்ந்த கார்கள் இரண்டும் சீற்றத்துடனும் ஆங்காரத்துடனும் உருமிக் கொண்டிருந்ததை ஆங்காங்கு நின்று ரசித்து பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களுக்கோ நொடிக்கொரு தரம், யார் இவர்கள்? காரை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் யாராக இருக்கும்? கோடிகள் பெறும் இந்த கார்களின் உரிமையாளர்கள் யாராக இருப்பார்கள் என்று வியப்பு மிஞ்சியதில் கண்களை அகல விரித்து பார்த்திருக்க, காரை நிறுத்தியதும் ஒரு சில நொடிகள் தாமதித்து ஒரு சேர கம்பீரமாக இறங்கிய ஆண்கள் இருவரையும் பார்த்து கார் நிறுத்தும் வளாகத்தை சுற்றியிருந்த அனைவரும் ஆண்கள் உட்பட அவர்களின் அழகில் கம்பீரத்தில் மயங்கித்தான் போனார்கள். 6 அடிகளுக்கு மேல் வளர்ந்து கவர்ச்சியாகவும் வசீகரமாகவும் காணும் பெண்கள் அனைவரையும் அடியோடு வீழ்த்தும் ஆளுமை கலந்த அழகோடும் செக்க சிவந்த மேனியோடும் உடற்பயிற்சியின் சிறப்பை பறைசாற்றுவது போல பறந்து விரிந்த மார்போடும் என்ன பார்வைடா இது என்று காண்போர் அனைவரையும் அதிசயித்து அதிர வைக்கும் கூரிய வாள் வீச்சு போன்ற பார்வையும் வலிய சிவந்த அதரங்களின் மென் சிரிப்போடு சன்கிளாஸை கலற்றியவாறே கம்பீரமாக இறங்கினார்கள். கருப்பு நிற ஃபேண்ட்லியில் இருந்து ஹர்ஷாவும் சிவப்பு நிற ரோல்ஸ் ராய்ஸில் இருந்து அர்ஜுனும். இறங்கிய அந்த நொடியே இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டு சற்று நேரத்திற்கு முன்பு நடந்ததில் எங்களுக்கு துளியளவும் சம்பந்தம் இல்லை என்பது போல ஒரு புன்சிரிப்பை உதிர்த்தவர்கள் ஒருவரை ஒருவர் நெருங்கி கரத்தை குலுக்குவதற்கு நீட்ட, ஹாய் மிஸ்டர் அர்ஜுன், நைஸ் டு see you again என்று ஹர்ஷா சொல்ல, ஹாய் மிஸ்டர் ஹர்ஷா, நைஸ் டு see you too. ஹர்ஷாவின் கரம் பற்றி குலுக்கினான் அர்ஜுன். ஹர்ஷா ஹர்ஷவர்தன், சிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சேர்மன். நெடுநெடுவென்று 6 அடி 2 அங்குலத்திற்கு உயரம், சுண்டிவிட்டால் ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு செக்க சிவந்த நிறம். அன்னைக்கும் தந்தைக்கும் உடன் பிறப்புகள் இல்லாததால் தாயின் வழியிலும் தந்தை வழியிலும் வந்த சொத்துக்கள் அனைத்துக்கும் ஒரே வாரிசு. மும்பை மற்றும் சென்னை நகரங்களில் பெயர் சொல்லக்கூடிய பல கோடிகள் மதிப்புமிக்க தொழிற்சாலைகளை நடத்தி வந்து கொண்டிருந்த சிதம்பரம் சங்கீதா அவர்களின் ஒரே செல்ல மகன். ஃபார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்பது போல இவனை ஃபார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் என்றே சொல்வார்கள். ஆதலால் மிகவும் அழுத்தமும் திமிரும் கர்வமும் அதனுடன் ஏகப்பட்ட பிடிவாதமும் என்று ஒருங்கே கொண்டவன். தன் வசீகரமான தோற்றத்தால் எதிர்ப்படும் பெண்களை மயங்கச் செய்திருந்தாலும் தன் கூறிய விழி வீச்சில் தன் எதிராளிகளையும் தொழில்களின் போட்டியாளர்களையும் தன்னை நெருங்க நினைக்கும் பகைவர்களையும் நடுநடுங்க செய்யும் சிங்கம். தொழில் வட்டாரத்தில் தன் சொற்களுக்கு படியாமல் எதிர்த்து நிற்பவர்களுக்கு இவன் ஒரு சிம்ம சொப்பனம். வாழ்க்கையில் ஒருவரிடமும் தலை வணங்காதவன். தான் விரும்பியதை நினைத்த மாத்திரத்திலேயே தனக்கு உரிமையாக்கி கொண்டிருப்பதில் அதி புத்திசாலி. விவரம் தெரிந்த நாளிலிருந்து யாரிடமும் பணிந்து போக விரும்பாதவன். பணிவு என்று சொல்லிற்கே அர்த்தம் தெரியாதவன். ஆனாலும் அவன் இறங்கி வருவது ஒருவரிடம் மட்டுமே. எங்கிருந்தோ வந்து தன் விழிகளுக்குள் விழுந்து அந்த நொடியே தன் ஆன்மாவை அடித்து வீழ்த்தியவள். கடினமான இரும்பை போன்ற தன் இதயத்திற்குள் நுழைந்து காதல் என்ற புயலால் ஆட்டி படைத்தவள். தன் இயற்கை குணங்களான அகங்காரத்தினாலும் பிடிவாதத்தினாலும் மிதமிஞ்சிய ஆத்திரத்தாலும் அவளை விட்டு 2 ஆண்டுகள் பிரிந்து ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் அவளை மறக்க இயலாமல் இன்னலுற்று துடித்து தன் இதயத்தை வதைத்து கொண்டு இருந்தான் ஹர்ஷா. பின் தன்னை மறக்க முடியாமல் தவித்து அவள் உயிரையே மாய்த்து கொள்ள துணிந்து மரணிக்கும் தருவாயில் இருந்த தன் காதலியை தூய்மையான காதலின் பெயரில் இருந்த கழிவிரக்கத்தினால் மீட்டு கொடுத்த விதிக்கு நன்றி உரைத்து தன்னவளின் உள்ளத்திற்குள்
மென்மையான இதயத்திற்குள் பல போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் நுழைந்தவன். மற்றவர்களுக்கு அஞ்சா நெஞ்சம் உடையவன் நான் என்று பறைசாற்றி இருந்தாலும் தன்னவளுக்காக தன் உயிரை கரங்களில் பிடித்து போராடி அகங்காரம், அதிகாரம், திமிர் அனைத்துக்கும் மேலான தன் கர்வத்தை அவள் காலடியில் போட்டு வென்ற அவன் மனையாள் அவனுக்கு மட்டுமே செல்லமாக கனி எனும் கனிகாவிடம் மட்டுமே. அர்ஜுன் கிருஷ்ணா AK குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சேர்மன். வாட்ட சாட்டமான 6 அடி 3 அங்குலத்திற்கு உயரம், சிவப்பும் வெண்மையும் கலந்த அழகிய வசீகரிக்கும் நிறம், யாரையும் ஊடுருவி பார்க்கும் சக்தி வாய்ந்த வேங்கை புலியின் வேட்டையாடும் கண்கள், அக்னி மலையின் தகிப்போடு நெருப்பு வீசும் அவனின் விபரீத பார்வையில் எதிராளிகள் நடுநடுங்கி போவார்கள். அவனை எதிர்ப்பது அபாயம் என்று சொல்லாமல் சொல்லும் அவனின் ஈட்டியை விட கூர்மை வாய்ந்த விழிகள், அவனின் வசீகரமான தோற்றமும் ஆளை அசரடிக்கும் ஆளுமையும் கலங்கடிக்கும் துணிவும் சுற்றி இருப்பவர்களை பிரமிக்க வைக்கும். தென்னிந்தியாவில் பல தொழில்களை நடத்தி வந்த சக்தி வாய்ந்த பெண்மணி ஸ்ரீ என்கிற ஸ்ரீவித்யாவிற்கும் பாலமுருகனுக்கும் பிறந்தது 3 பிள்ளைகள். 2வது மகன் மனைவி தமயந்தியுடன் அமெரிக்காவில் வசிக்கிறான். அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கும் தங்களின் தொழில் கிளைகளை இருவரும் பார்த்து கொள்கின்றனர். 3வது மகள் மகா என்கிற மகாலட்சுமி, அவளுடைய கணவன் வினோத் மும்பையில் இருக்கும் AK தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதன்மை இயக்குனர். இருவரும் மும்பையிலேயே வசிக்கிறார்கள். ஸ்ரீவித்யாவிற்கும் பாலமுருகனுக்கும் பிறந்த 3 பிள்ளைகளில் தலைச்சன் பிள்ளைதான் அர்ஜுன் கிருஷ்ணா. தன்னுடைய கடின உழைப்பாலும் தொழிற் சாமர்த்தியத்தாலும் புத்தி கூர்மையாலும் அடங்காத ஆளுமையாலும் உள்ளத்தில் ஊறி போயிருக்கும் அதிகாரத்தினாலும் தென்னிந்தியாவில் மட்டும் பிரபலமாகி இருந்த தங்களின் தொழில்களை இந்தியா முழுவதும் பரப்பியது மட்டும் அல்லாது வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் தொழில்களிலும் முடிசூடா அரசனாக கோலாட்சி கொண்டிருப்பவன், தன் எதிராளிகளை ஒற்றை பார்வையாலேயே நடுநடுங்கி கதிகலங்க செய்து புறமுதுகு காட்டி ஓடச் செய்யும் சிறுத்தை புலியை போன்றவன். ஆனால் இந்த புலியையும் அடக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒருவரும் உண்டு. விவரம் தெரிந்த நாளில் இருந்தே தன் அருகே அமர்வோருக்கு கூட அந்தஸ்தும் தகுதியும் இருக்கிறதா என்று பார்க்கும் இவன் வாழ்க்கையில் முதல் முறை யாரென்றே தெரியாத, முன்பின் பார்த்தறியாத தன் தகுதிக்கும் அந்தஸ்திற்கும் வெகு குறைவான பெண்ணை தன் அன்னையின் கட்டளைக்கு பணிந்து முகம் பார்க்காமல் மணந்தான். துவக்கத்தில் அவளை வெறுத்து ஒதுக்கி பின் காதல் எனும் நுண்ணுணர்வு தன் இதயத்தில் மொட்டாக அரும்பி மலராக மலர்ந்ததில் தன்னவளின் பால் ஈர்க்கப்பட்டு தன்னவளாக அவளை ஏற்றுக்கொண்டு அவளுடன் ஈருடல் ஓருயிராக இணைந்த நாளில் இருந்து இன்று வரை அவளின் பாதத்தில் மட்டும் தன் அகங்காரம், அதிகாரம், ஆளுமை அனைத்தையும் விட்டொழித்து காதலால் கசிந்துருகி தனது உயிரினும் மேலாக பூஜிக்கும் தன் மலரினும் மெல்லிய மனையாளை தன் உள்ளங்கைகளில் தாங்கி போற்றி பாராட்டும் அவனுக்கு மட்டுமே செல்லமாக திவி என்னும் திவ்யா. ஹர்ஷா, அர்ஜுன் இரு சக்தி படைத்த ஆண்களுமே தங்களின் தனித்தன்மையான கர்வத்தையும் ஆளுமையையும் கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் உயர்வு மனப்பான்மையையும் தூர தள்ளி வைப்பது தங்கள் மனைவிகள் தங்களின் அருகில் இருக்கும்போது மட்டும்தான். மற்ற நேரங்களில் இவர்களை நெருங்குவதற்கு இவர்கள் இருவரை தவிர வேறு ஒருவரும் பிறக்கவில்லை. AK குரூப் ஆஃப் கம்பெனிஸ், CS குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இரு குழுமங்களும் பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருந்தாலும் நாட்டின் மொத்த தொழிற்துறை முதலீட்டுகளில் கிட்டத்தட்ட 31.5% கொண்டுள்ளதாலும் அயல் நாட்டு இணைவாக்கத்தின் 69% பங்கு உள்ள பொறியியல் துறை மிகுந்த உழைப்பை உள்வாங்கிக் கொண்டிருந்ததாலும் அதற்கு இணையாக பெரும் வருமானத்தையும் லாபத்தையும் ஈட்டும் இந்த துறை தொழிலே இவர்களின் முதன்மையான வணிகம். மோட்டார் வாகனங்கள், டீசல் என்ஜின்கள், டிராக்டர்கள், மிதிவண்டிகள், மோட்டார் சுழற்சிகள் போன்றவைகளுக்கு முக்கியமான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து இந்தியாவிற்குள் விற்பனை செய்வது மட்டும் அல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வது இவர்கள் இருவரின் குடும்பங்களும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதிலும் ஸ்கை ஸ்கிரேப்பர் எனப்படும் உயரமான கட்டிடங்களையும் மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களையும் வணிக வளாகங்களையும் 5 மற்றும் 7 நட்சத்திர ஹோட்டல்களையும் கட்டுவதிலும் கோலாட்சி கொண்டிருப்பவர்கள் AK மற்றும் CS கம்பெனிஸ்.
மூன்றாவதாக, வெளிநாட்டில் உற்பத்தியாகும் வணிக ரீதி அல்லாத உயர்தள விலை உயர்ந்த ஆடம்பர கார்கள், XUVக்கள் மற்றும் ட்ரக்குகளை இந்தியாவிற்கும் இறக்குமதி செய்யும் நிறுவனங்களின் பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்திருந்தது அர்ஜுன் மற்றும் ஹர்ஷாவின் நிறுவனங்கள். இவை அனைத்தும் தானாக ஏற்பட்டதா அல்லது விதியின் விளையாட்டுகளில் இவையும் ஒன்றா என்றே புரியாதது போல இந்தியாவில் அதிக வருமானம் ஈட்டும் தொழில்களிலும் அதற்கு இணையாக பெரும் உழைப்பையும் உள்வாங்கிக் கொள்ளும் போட்டிகளையும் எதிரிகளையும் சிறிது கண் அசந்தாலும் கடுமையான மீண்டும் எழ முடியாத நஷ்டங்களையும் கொண்டு வரும் தொழில்களையும் கோலாட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த 2 நிறுவனங்களுமே தொழில் போட்டியாளர்களாகி போனார்கள் என்று ஹர்ஷா CS குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்றானோ அன்றில் இருந்தே அர்ஜுன் அவர்களின் தொழில் எதிரியாகி போனான். இருவரும் ஒருவரை ஒருவர் தொழில் ரீதியாக அடித்து வீழ்த்தி கொள்ளவும் ஒரு தொழிலகத்தில் AK கம்பெனிஸ் முதன்மை இடம் பெற்றால் CS கம்பெனிஸ் 2வது இடமும், இன்னொரு தொழிலகத்தில் CS கம்பெனிஸ் முதன்மை இடம் பெற்றால் AK கம்பெனிஸ் 2வது இடமும் என்று மாறி மாறி வெற்றி பெற்று கொண்டிருக்கவும், 2 கம்பெனிகளும் பல தொழிலகங்களை கொண்டிருந்தாலும் பொறியியல் துறை, கட்டுமானத்துறை, பாகங்கள் உற்பத்தி செய்யும் துறைகளில் இவர்கள் இருவருக்கும் இவர்களே மிக தீவிரமான போட்டியாளர்களாக மாறி போனது விதியின் விளையாட்டுகளில் ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் விடிவது இவர்களுக்கு தங்களின் தொழில்களை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டுமல்ல, போட்டியாளரின் திட்டங்களை கண்டறிவது, தொழில்களில் அவன் விளையாடும் விளையாட்டுகளை எச்சரிக்கையுடன் கணிப்பது, ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடுவதில் தங்களின் சாமர்த்தியத்தை, புத்திசாலித்தனத்தை, சாதுரியத்தை வெறியோடு உபயோகப்படுத்திக் கொள்வதுதான். ஆனால் அர்ஜுனுக்கும் ஹர்ஷாவுக்கும் இடையில் இருந்து கொண்டிருப்பது ஆரோக்கியமான போட்டி. என்னதான் தொழில்களில் போட்டியாளர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு இடையில் வன்மம் என்பது துளியளவும் கூட இல்லை. ஓட்ட பந்தயத்தில் வெற்றியை எட்டும் நேரத்தில் தனக்கு அடுத்து வருபவன் தன்னை வென்றுவிடாமல் இருக்க முன்பை விட அதிவேகமாக ஓடி அவனை வெற்றி பெறுவதில் காட்டும் வெறிதான் இவர்களின் தொழில் பந்தயத்திலும் இருந்தது. இவர்கள் எதிரிகள் அல்ல, தர்மத்தின் வழியே இவர்கள் ஒருவரை ஒருவர் வீழ்த்தி கொள்ள முயற்சித்தார்கள். தங்களுடன் ஆரோக்கியமாக போட்டியிடுபவர்களை போட்டியாளர்களாக நினைப்பதை விட தொழில்துறை சகவாதிகளாகத்தான் நினைத்தார்கள். அதே சமயம் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. ஆக இவர்கள் இருவரும் எதிரிகளும் அல்ல, நண்பர்களும் அல்ல. ஆனால் இவர்களுக்கு பிறந்த இவர்களின் ஆண் வாரிசுகள் இவர்களுக்குள் இருக்கும் தொழில் போட்டிகளில் தங்களின் தந்தைகளை பின்பற்றுவார்களா? தந்தை வழி தனையன் வழியா அல்லது என் வழி தனி வழியா? தர்மத்தின் வழி செல்வார்களா அல்லது அதர்மத்தின் வழியை பின்பற்றுவார்களா? சற்று நேரத்திற்கு முன் தங்களின் கணவர்கள் செய்து கொண்டிருந்த அழிச்சாட்டியத்தை மறந்து இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் நட்பாக புன்னகைத்து பேசிக் கொண்டிருப்பதை உலகத்தின் 8வது அதிசயமாக கண்டு விழிவிரிய பார்த்திருந்த திவ்யாவும் கனிகாவும் நெருங்கி 2 கரங்களையும் கூப்பி வணக்கம் செய்து கொண்டார்கள். அதுவரை எதிரியை எதிரியாக நினையாமல் புன்சிரிப்போடு பேசிக் கொண்டிருக்கும் தந்தையையும் திருமணமான நாளில் இருந்தே இந்த 2 நிறுவனங்களுக்கும் இடையில் இருக்கும் தீராத போட்டிகளை கேள்விப்பட்டிருந்தாலும் முகத்தில் கனிவோடு வணக்கம் சொல்லும் அன்னையையும் கண்டு உள்ளமும் புத்தியும் ஏற்றுக்கொள்ள இயலாமல் எரிச்சலையும் கடுப்பையும் முகத்தில் சுளித்த வண்ணம் காருக்குள்ளே அமர்ந்திருந்த அண்ணன்களை வழக்கம் போல ஒரு நொடி அதிசயித்து பார்த்துவிட்டு காரை விட்டு கீழே இறங்கினார்கள். தேவதை என, செப்பு சிலை என, வானை கிழித்து கொண்டு இறங்கும் மின்னலென வசீகரிக்கும் அழகு மங்கைகள் ரதிவர்தன், அஸ்வினி கிருஷ்ணா மற்றும் ரோஹிணி கிருஷ்ணா. ரதிவர்தன் ஹர்ஷவர்தன் கனிகாவின் தவ புதல்வி. அன்னை கனிகாவின் கலையான முகத்தையும் தந்தை ஹர்ஷாவின் நிறத்தையும் கலந்த ரத்தின கல் காலை வெயிலில் பிரகாசிப்பது போன்ற சிவந்த நிறமும் எந்த ஆபரணமும் இன்றியே தங்க சிலையென ஜொலிக்கும் சுந்தர முகமும் பங்கைய விழிகளில் எந்த நேரமும் வலியும் விஷம சிரிப்பும் சாயை முகத்திலும் விரிந்து மலர எழிலுக்கு இலக்கணம் வகுக்கவே பிறந்தது போல பிறந்திருந்தாள் அந்த பேரழகி. 9 வயது. அஸ்வினி கிருஷ்ணா, அர்ஜுன் கிருஷ்ணா திவ்யாவின் தவ புதல்வி. தந்தையின் வசீகரிக்கும் கவர்ச்சியான அழகு உருவத்தையும்
அன்னையின் கனிவான பயந்த சுபாவத்தையும் குழலிசை குரலையும் ஒருங்கே இணைந்து பிறந்திருக்கும் அழகு தேவதை. வெண்ணிற சந்திர பிம்ப முகத்தில் வளைந்து கிடந்த புருவங்களும் சாந்தமும் கனிவும், அதனுடன் மானின் மிரட்சியும் ஒருங்கே இளையும் கண்களும் எடுப்பான நாசியும் கன்னங்களின் லேசான புடைப்பும் பவளத்தை இழைத்தது போன்ற சிவந்திருந்த அதரங்களில் பூத்திருக்கும் வெட்க சிரிப்பும் கண்டவர் உள்ளத்தை கணப்பொழுதில் கொள்ளை கொண்டு அவர்களை சிலையென ஸ்தம்பித்து விடச் செய்யும் பேரெழில் வாய்ந்த காரிகையாக தோன்றிய சித்திரம் அஸ்வினி. 9 வயது. ரோகிணி கிருஷ்ணா அர்ஜுன் கிருஷ்ணாவின் தம்பி, அருண் கிருஷ்ணா தமயந்தியின் தவப்புதல்வி. தந்தையின் குறும்புத்தனத்தையும் கனிவான குணத்தையும் அன்னையின் பேரழகையும் கலந்து பிறந்திருக்கும் வாயாடி சுட்டி பெண். கோவை கனி நிறத்தை பெற்ற இதழில் சதா குறும்பு புன்னகை தவள காந்தம் போல காண்பவரின் கண்களோடு உள்ளத்தையும் கவர்ந்து இழுக்கும் துரு துரு விழிகளும் மாம்பழ கன்னத்தில் குறும்பு சிரிப்பு காரணமாக பாயும் இரத்த சிவப்பும் என்று வசீகர அம்சங்கள் நிறைந்த முகத்தையுடைய வர்ண சித்திரம் ஒன்று உயிர் பெற்று வந்துவிட்ட மாயையை உருவாக்கும் பேரழகு வாய்ந்த ரவிவர்மனின் ஓவியம் ரோஹிணி. 7 வயது. சிறு பெண்கள் மூவரும் காரை விட்டு இறங்க ஒரே வயதை ஒத்த ரதியும் அஸ்வினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து மெல்லிய புன்னகையை வீசிக்கொள்ள, அஸ்வினியை பின்தொடர்ந்து இறங்கிய ரோஹிணி தமக்கையின் அருகில் சென்றவள் அவள் கரங்களுக்குள் தன் விரல்களை நுழைத்தவாறே ரதியை பார்த்து தன் குறும்பு நகையை உதிர்த்தாள். அர்ஜுனின் மனைவி திவ்யாவிற்கு அருகில் நின்ற அஸ்வினியையும் ரோகிணியையும் பார்த்து அவர்களின் அழகில் வியந்து ஹர்ஷா புன்னகைத்தான் என்றால், ஹர்ஷாவின் மனைவி கனிகாவிற்கு அருகில் நின்ற ரதியின் அழகை கண்டு அர்ஜுன் மெய் மறக்க காரிலிருந்து பெண்களும் குழந்தைகளும் இறங்கிய பிறகும் இறங்காமல் பிடிவாதமாகவும் கோபமாகவும் அமர்ந்திருந்த ஆண் பிள்ளைகளை அவர்களின் அன்னைகள் திரும்பி பார்த்தார்கள். அதே நேரம் வானை தொடும் அளவிற்கு வளர்ந்திருக்கும் மலையின் மேல் ஓங்கி உயர்ந்தும் படர்ந்தும் விரிந்தும் அடர்ந்த விருட்சங்களையும் செடிகொடிகளையும் புதர்களையும் கொண்டிருக்கும் காட்டின் இதயத்திற்குள் கருப்பு போர்வை போல போர்த்தியிருக்கும் இருளை சுமந்து பார்க்கும் யாவரையும் தண்டுவடம் சில்லிடச் செய்யும் அமைதி சூழ்ந்திருக்கும் புதர்களுக்கு இடையில் இருந்து ஓசைப்படாமல் அரவம் ஏதும் இல்லாமல் தன் இரையை வேட்டையாட வெறியோடு பதுங்கியிருக்கும் உருமும் இரட்டை சிங்கங்களும் வேங்கை புலியும் கரிய இருட்டிலும் பளபளக்கும் கண்களோடு மெல்ல அடியெடுத்து வெளிவரும் நேரம் கானகத்தில் இருந்து தங்களின் பதுங்கும் இடத்தில் இருந்து தன் பலியை ஒரே அடியில் கொன்று சாய்க்கும் வேட்கையின் வெறியோடு வெளிப்படும் அந்த நொடி எதனை போல ஒரு சூழ்நிலையை அங்கு நிலவச் செய்யும்? அந்த பயங்கர சூழ்நிலைதான் அங்கு விளங்கியது. அந்த மூவரும் தங்களின் காரில் இருந்து இறங்கிய அந்த நொடி அபிமன்யு கிருஷ்ணா 13 வயது, ஆதித்ய வர்தன் 12 வயது, அபிஷேக் வர்தன் 12 வயது. அன்னையின் தலையசைப்பில் காரை விட்டு வெளிவந்த இரட்டை சகோதரர்கள் ஆதித்யாவும் அபிஷேக்கும் இறங்கிய அந்த நொடியே எதிரில் பார்க்க, இவர்களை கண்டதினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ தன் காரின் கதவை படீரென்று அடித்து சாத்திய அபிமன்யுவை கண்டவர்கள் ஒருவருக்கொருவரின் முகத்தை திரும்பி பார்த்துவிட்டு தங்களின் அன்னையை நோக்கி நடக்க, அவர்கள் தங்களை நெருங்கியதுமே இருவருக்கும் இடையில் ஓடிச் சென்று நின்று கொண்டாள் அவர்களின் செல்ல தங்கை, அந்த வீட்டின் அழகிய இளவரசி ரதி. அவளின் செய்கையில் புன்னகைத்த ஆதித்யா அவளின் தோள் பற்றி தன் அருகே மேலும் இழுத்து கொள்ள, அபிஷேக்கின் கைகளுக்குள் தன் கைகளை விட்டு அவள் நிற்க, நாங்கள் இருவரும் இவளின் இரும்பு அரண், அழிக்க முடியாத எஃகு கோட்டை, இவளை தீண்டுவதற்கு முன் எங்களை முதலில் தொட வேண்டும் என்று வருங்காலத்தில் யாருக்கோ எச்சரிக்கை விடுப்பது போல இருந்தது அந்த காட்சி. அதுவரை தள்ளி நின்று நடப்பதை வேடிக்கை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருக்கும் தங்களின் மைந்தனையே பார்த்து கொண்டிருந்த திவ்யா 13 வயதிலேயே ஊசி முனை போல கூரிய விழிகளை கொண்டிருக்கும் அபிமன்யுவின் பார்வை படிந்திருக்கும் இடத்தை திரும்பி பார்க்க, கனிகாவின் அருகில் ரதிக்கு இருபுறமும் நின்றிருந்த 12 வயது சிறுவர்களை கண்டு மிதமிஞ்சிய வியப்பில் ஆழ்ந்தாள். இருவரும் அச்சில் வார்த்தது போல ஒரே உருவத்தை கொண்டிருந்தார்கள். முகம் மட்டுமல்ல, அவர்களின் உயரமும் தோற்றமும் செய்கைகளும்
ஒரே மாதிரியாகவே இருந்தது. அவர்களை புருவங்களை சுருக்கி இதழ்களில் மென்னகை பூக்க திவ்யா பார்க்கவும், அவளையே பார்த்திருந்த அபிஷேக் தானும் ஒரு இளநகை உதிர்க்கவும், அவனுக்கு அருகில் நின்ற ரதியை தாண்டி ஆதித்யாவை சிறிதே ஆழ்ந்து பார்த்தவள் ஒரு நொடி மூச்சை இழுத்து பிடித்தாள். உலகம் முழுவதிலும் 5 முதல் 8% மக்களுக்கு மட்டுமே இருக்கும் பழுப்பு நிறத்தை கொண்ட விழிகள். என்ன கண்ணு இது? அவள் கண்களை இமைக்காமலேயே தன்னை உறுத்து பார்ப்பதை கண்டு இதழ்களை விரிக்காமல் அழகாக சிரித்த அந்த 12 வயது சிறுவனின் தோற்றம் ஏனோ திவ்யாவின் இதயத்திற்குள் ஒரு படபடப்பை கொண்டு வர, மனதிற்குள் பலவித அலைகளை வீறு கொண்டு எழச் செய்ய, தன் மனையாளை தொடர்ந்து கண்களை ஓட்டிய அர்ஜுனும் பிரமித்து போனான். இரட்டையர்களின் உருவ ஒற்றுமையிலும் ஆதித்யாவின் கண்களிலும் சில நொடிகள் அங்கு மௌனமே நிலவியது. திவ்யாவின் பிரமிப்பையும் அவள் ஆதித்யாவின் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பதையும் கண்ட கனிகா, இவங்க எங்க பசங்க, ட்வின்ஸ், ஆதித்யா அபிஷேக். ஆதித்யா பிறந்து 2 நிமிஷ இடைவெளியில அபிஷேக் பிறந்தான். எங்க மாமியார் மும்பையை சேர்ந்தவங்க. பிள்ளைகளுக்கும் அவங்க சாடை. அது மட்டும் இல்ல, ஆதிக்கு என் மாமியார் அவங்களோட கண்ணுதான் என்றால் ஒரு அன்னையாக பிள்ளைகளின் அழகில் பெருமை பொங்க. வாழ்க்கையில் நாம் சிலரை சந்திக்கும் பொழுது நம் உள்ளத்திற்கு தெரியும். அப்பொழுது நம் இதயம் அதிவேகமாக துடிக்க துவங்கும். ஏனென்றால் அந்த நபர் நம் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறான் என்று. அந்த பாதிப்பு நல்ல விதமாகவும் இருக்கலாம், அல்லது தீய பாதிப்பாகவும் இருக்கலாம். இன்று இந்த நிமிடம் வாழ்க்கையின் முதல் தடவையாக நான் பார்க்கும் இந்த சிறுவன் என்ன பாதிப்பை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறானோ? இவை அனைத்தும் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த விதி என்பது போல திவ்யாவின் மனதிற்குள் இந்த கேள்வி எழுந்ததும் சட்டென்று வித்தியாசமான உணர்வுகள் எழ, ஆதித்யாவிடம் இருந்து தன் விழிகளை அகற்ற இயலாது ஒரு கணம் தடுமாறியவள் அவன் மீண்டும் தன்னை பார்த்து புன்னகைப்பதைக் கண்டு தன்னை இழுத்து பிடித்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அபிமன்யுவை திரும்பி பார்க்க, அவன் இன்னும் நின்ற இடத்திலேயே நிற்பதைக் கண்டு தங்களிடம் வருமாறு தலையசைத்து அழைத்தாள். அதுவரை அங்கு நடப்பதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல வேறு எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன், மாலுக்கு வந்தோமா ஷாப்பிங் செஞ்சோமான்னு இல்லாம இந்த அறிமுக படலம் எதற்கு என்று வாய்க்குள்ளேயே முனகிக் கொண்டே அவர்களை மெல்ல நெருங்கினான். வாழ்க்கையில் இன்றுதான் அபிஷேக்கையும் ஆதித்யாவையும் அவன் முதல் முறையாக பார்த்திருந்தாலும் அவர்களை கண்ட உடனேயே ஏனோ அவனையும் அறியாமல் அவனின் இளம் உள்ளத்திற்குள் புது விதமான விபரீதமான எண்ண எழுச்சிகளும் புத்தியில் லேசான உஷ்ண அலைகளும் தோன்றியிருந்தாலும் அவர்களின் உருவமும் தோரணையும் தன்னை அவர்கள் பார்த்த விதமும் மூளையில் கல்வெட்டு போல உறைந்து போக துவங்கி இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாமல் நிதானமாக அழுத்தமான காலடிகளுடன் நடந்து வந்தவன் அனைவரையும் விட்டு 4 அடிகள் தள்ளியே நின்றான். இவன் எங்க மூத்த பையன் அபிமன்யு, 9th படிக்கிறான். திவ்யா கூறவும் அன்னையை திரும்பி பார்த்தவன் மீண்டும் இரட்டையர்களின் மீது துளைத்தெடுக்கும் பார்வையை வீச, அவன் தங்கள் இருவரையும் இமைக்காமல் பார்த்திருப்பதை கண்டு புன்னகைத்த ஆதித்யா, ஆயாம் ஆதிவர்தன் என்று கரத்தை குலுக்குவதற்கு நீட்டினான். சகோதரனை தொடர்ந்து ஐயம் அபிஷேக் வர்தன் என்று அபிஷேக்கும் கையை நீட்ட, தலை குனியாமல் பார்வையை மட்டும் லேசாக கீழே தாழ்த்தி அவர்களின் கரங்களை ஒரே ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவன் அவர்கள் இருவரையும் தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விதி தன் முன் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது என்பதை அறியாமலும், அதனால் மூவரின் வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட போராட்டங்களும் மாற்றங்களும் ஏற்பட போகிறது என்பதை உணராமலும் இருவரின் கைகளையும் இறுக பற்றி குலுக்கினான் அபிமன்யு. நாம் வாழும் இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மக்களை சந்திக்கிறோம். சில சமயங்களில் திரும்ப திரும்ப ஒரு நபரையே சந்திக்க கூட நேரலாம். இதை உண்மையிலேயே நாம் தற்செயல் நிகழ்வு என்று நினைத்தால் அது உண்மையில்லை. இதற்கு பெயர்தான் பிரபஞ்ச பிணைப்பு. ஆனால் இவர்களில் சிலர் மட்டும் நம் வாழ்க்கை பாதையையே மாற்றுகிறார்கள். நம்மில் மிகப்பெரிய பாதிப்பை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். எப்பொழுது, எவ்வாறு, ஏன் என்ற கேள்விகளுக்கு
காலத்தால் மட்டுமே பதில் சொல்ல முடியும். அபிமன்யுவின் விழிகளின் மீதே தன் பார்வையை படிய வைத்திருந்த கனிகா அவனின் முகத்தில் மகிழ்ச்சியோ இன்பமோ ஆச்சரியமோ வெறுப்போ எந்தவித உணர்வுகளையும் கொண்டு வராது இறுக்கமான இதழ்களுடன் தனது மகன்களின் கரங்களை பற்றுவதற்கு முன் வேங்கையின் பளபளப்புடன் ஒரு நொடி கூர்ந்து பார்த்துவிட்டு பின் குலுக்கியதை கண்டு உள்ளுக்குள் பேரதிர்வு ஏற்பட சட்டென்று திரும்பி தன் கணவனை பார்த்தாள். ஹர்ஷாவின் உள்ளத்திலும் அதே உணர்வுகள் ஓடுவதை வெளிக்காட்டியது அவன் பார்வை. திவ்யா தன்னையே பார்த்திருப்பதை உணர்ந்து சுதாரித்த கனிகா மெல்லிய புன்னகையை சிந்தி தங்களின் மகளை தன் அருகில் வரவழைத்தவள், இவ எங்க பொண்ணு ரதி, 5th படிக்கிறா என்றாள் அவளின் தலைமுடியை தடவியவாறே. அதுவரை ஆண் பிள்ளைகளின் மீதும் கனிகாவின் முகமாற்றத்தின் மேலும் தன் கவனத்தை வைத்திருந்த திவ்யா ரதியை திரும்பி பார்த்தவள் முகம் முழுவதும் மெய்யான மலர்ச்சியை கொண்டு வந்தவாறு, பார்த்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன், பேருக்கு ஏத்த மாதிரியே ரதி மாதிரியே இருக்காங்க உங்க பொண்ணு, எவ்வளவு அழகு என்று சொல்லிக்கொண்டே ரதியின் கன்னத்தை பற்றி தடவ தன்னை பார்த்து தன் செவ்விதழ்களை விரித்து சிரித்த 9 வயது ரதி திவ்யாவின் மனதிற்குள் பசை போல ஒட்டி கொண்டாள். இவ எங்க பொண்ணு அஸ்வினி, இவளும் உங்க பொண்ணு மாதிரி 5th தான் படிக்கிறா என்று சொன்ன திவ்யா ரோகிணியின் தோளை பற்றி, இவ எங்க கொழுந்தன் பொண்ணு ரோகிணி 3rd படிக்கிறா, இவங்க அப்பாவும் அம்மாவும் யுஎஸ்ல இருக்காங்க, இவ பிறந்ததுல இருந்தே எங்க கூட தான் இருக்கா என்று சொல்லவும் பெண்களை பார்த்த கனிகாவிற்கு கொழு கொழுவென்று இருக்கும் ரோகிணியையும் வசீகரிக்கும் முகத்துடன் அன்னையை ஒட்டிக்கொண்டு அமைதியாக புன்னகைக்கும் அஸ்வினியையும் மிகவும் பிடித்து போனது. ரொம்ப கியூட்டா இருக்காங்க 2 பேரும் என்றால் இருவரின் மீதும் வைத்த பார்வையை அகற்ற இயலாமலே. அதுவரை தன் மனைவியின் சம்பாஷணைகளையும் சிறுமிகளின் குழந்தைத்தன சிரிப்பையும் வெவ்வேறு விதமான உணர்வுகள் தங்களுக்குள் படர்ந்து இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாமல் சாந்தமாக பேசி பெரிய மனிதர்களைப் போன்று கரங்களை குலுக்கிக் கொண்ட ஆண் பிள்ளைகளையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ஹர்ஷா, ஓகே see you மிஸ்டர் அர்ஜுன், அப்புறம் பார்க்கலாம் என்று விடை பெற ஹர்ஷாவை போலவே அதே விதமான உணர்வுகளின் பிடியில் இருந்த அர்ஜுன் ஷியூர் மிஸ்டர் ஹர்ஷா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். திவ்யாவை திரும்பி பார்த்த அர்ஜுன் போகலாமா என்று தலையசைத்து நடக்க துவங்கவும் சரி என்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவனை பின் தொடர்ந்தவள் கணவனின் கரத்தை பற்றி, ஷப்பா ரொம்ப நேரமா கேட்கணும்னு தவிச்சுக்கிட்டே இருந்தேன், உண்மையில சொல்லணும்னா எப்படித்தான் உங்களால இது முடியுதோன்னு தெரியல, பார்க்கிங் லாட்டுக்குள்ள நுழையும் போதே இது அவரோட கார் தான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்பவே உங்க காரை அவரை மோதுற மாதிரி கொண்டு போனீங்க, அதுக்கப்புறம் எதிரும் புதிருமா இருந்துகிட்டு ஒரு இடத்துக்கு 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டீங்க, ஆனா ஒருத்தரும் விட்டு கொடுக்கல, காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு போரே நடத்தின நீங்க 2 பேரும் அது எப்படிங்க இறங்கின உடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே கைய கொடுக்குறீங்க, அவருக்கு மேல நீங்கன்னா உங்களுக்கு மேல அவர் இருப்பாரு போலயே, எப்படிங்க உங்க 2 பேராலையும் இது முடிஞ்சது என்று கேட்டால் கணவனின் முகத்தை அண்ணாந்து விழிவிரிய ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு. அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அந்த வினாடியே இதே கேள்வியை அச்சு பிசகாமல் கனிகாவும் கேட்க மனைவியின் கேள்வியில் அவளின் தோளில் கரம் போட்டு தன் அருகே இழுத்தான் ஹர்ஷா. கனி, உனக்கே தெரியும், நான் பிசினஸ்ல இறங்குறதுக்கு முன்னாடி எங்க டேட் தான் என்டையர் பிசினஸையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அர்ஜுனோட மாம் மிஸ்ஸஸ் ஸ்ரீவித்யா பாலமுருகன் தான் அவங்க பிசினஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க தான் அவங்க கம்பெனிக்கு சேர்மன். ஆனா அந்த சமயத்துல எல்லாம் எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்திருக்கு. மற்ற கம்பெனிஸ் எப்படி எங்களுக்கு போட்டியாளரா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களோட கம்பெனியும். ஆனா அவங்க கம்பெனியில அர்ஜுன் எம்டியா பொறுப்பேத்து சரியா 1 வருஷம் கழிச்சுதான் நான் பிசினஸ்ல இறங்கினேன். கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே வயசு தான். நான் அமெரிக்காவில் மேல் படிப்பு படிச்ச மாதிரி அவர் லண்டன்ல படிச்சிருக்காரு. எங்க படிப்பை நாங்க 2 பேருமே எங்க பிசினஸ்ல யூஸ் பண்ணி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம். ஒரு கட்டத்துல எங்களையும் அறியாம எனக்கு அவர் நம்பர் 1 காம்படிட்டரா மாறின மாதிரி அவருக்கு முதன்மையான போட்டியாளரா நான் மாறி இருந்தேன். அப்ப இருந்தே எங்களுக்குள்ள எப்பவும் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விதத்துல அவர் ஜெயிச்சா மறு விதத்துல நான் ஜெயிப்பேன்.
அஃப்கோர்ஸ் இட் ஏ ஹெல்த்தி காம்படிஷன். ஆனால் சில நேரங்களில் எங்களையும் தாண்டி எங்களோட சுய கௌரவம் பாதிக்கக்கூடாதுன்னு நாங்கள் எடுத்த சில நடவடிக்கைகள் எங்களுக்குள்ள ஒரு விரிசலை உருவாக்கிடுச்சு. இப்போ நடந்துச்சே அந்த மாதிரி தான். ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டை கூட எங்களால் விட்டு கொடுக்க முடியல. ஸோ திஸ் இஸ் வேர் வி ஆர். இதுதான் நாங்கள். கணவனின் நீண்ட விளக்கத்தை கேட்டு கனிகா ஆச்சரியப்பட்டு போனாள். ஏனென்றால் அந்த நாள் வரையிலும் அவர்களின் வீட்டில் ஏகே குடும்பங்களின் வெற்றிகளையும் அவர்கள் தங்களை எதிர்த்து போட்டியிடும் சூழ்நிலைகளையும் பற்றி விவாதிக்க தொடங்கும் பொழுது கணவனும் தன் மாமனாரும் மிகவும் தீவிரமாக மாறுவதை அவள் கண்டிருக்கிறாள். ஆகையால் தன் கணவன் அவர்களின் கம்பெனியை எதிரியாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்திருந்தாள். ஆனால் கணவனின் தொழில் வட்டாரத்திற்குள்ளோ அல்லது அதனை பற்றிய விவாதத்திற்குள்ளோ அவள் என்றுமே நுழைந்ததில்லை. போட்டி இருக்கலாம்ங்க, ஆனா அதுவே பகையாயிடக்கூடாது. நம்ம வீட்டுல நீங்க அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறத வச்சு நானே அவங்கள உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம பசங்களும் நிறைய தடவை நீங்க மாமாவோட பேசுறத கேட்டுட்டு இப்ப பாருங்க காரை நிறுத்துறதுல கூட அவங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்னுட்டாங்க. உங்களோட போட்டியிலேயே பிள்ளைகளுக்கும் அவங்க மேலேயே அவங்களையும் அறியாம ஒரு விருப்பு வந்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அவங்க 3 பேரும் கை கொடுக்கும்போது கூட சிரிச்ச சிரிப்பை பார்த்தீங்களா? வேண்டா வெறுப்புக்குங்கிற மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சது. இன்னும் சொல்ல போனா அவங்க மகன் முகத்துல எந்த உணர்வும் தெரியலனாலும் அவனுக்கு நம்ம பசங்களை பிடிக்கலைங்கிறத அவன் கண்ணே காட்டி கொடுத்துடுச்சு. அதனால இனி பிள்ளைங்க இருக்கும்போது இப்படியெல்லாம் செய்யாதீங்க. மனைவியின் கூற்றில் சிரித்து கொண்ட ஹர்ஷா அவளின் தோளில் போட்டிருந்த கரத்தில் மேலும் அழுத்தத்தை கூட்டி தனக்குள்ளே அவளை அடக்கி கொண்டானே தவிர சரி என்று பதில் சொல்லவில்லை. சிறு பிள்ளைகளின் மனதில் பெற்றோர்களோ சுற்றத்தார்களோ உறவினர்களோ விதைக்கும் நல்ல விதைகள் அவர்களையும் அறியாமலேயே வேரூன்றி விருட்சமாக வளர்ந்து கனி கொடுப்பதைப் போல விதைக்கப்படும் தீய விதைகளும் அதற்கேற்ற தீய பலனை கொடுத்து அது அழிவின் பாதையில் அவர்களை கொண்டு செல்லும். அங்கே தன் கேள்விக்கு இதே விளக்கத்தை கொடுத்த தன் கணவனின் முகத்தை பார்த்த திவ்யா, சரிங்க, உங்களுக்குள்ள நல்ல ஆரோக்கியமான போட்டி தான் இருக்குங்கிறீங்க, அப்படியே இருக்கட்டும், போட்டி இல்லாத தொழில் தான் எது? ஆனா அந்த பசங்களை பாத்தீங்களா? 2 பேர் முகத்திலையும் அழகான சிரிப்பு இருக்கு. ஆனா அதுக்கு அர்த்தம் வேற மாதிரின்னு எனக்கு தோணுதுங்க. சின்ன பசங்க தானே, ஆனா அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறது ஒண்ணு, முகத்துல காட்டுறது ஒண்ணுங்கிற மாதிரி தாங்க எனக்கு படுது என்று சொன்னவள் சற்று நேரம் நிதானித்து, அதுலயும் அந்த பையன், அவன் பேர் என்ன, ஆதித்யாவா? அவன் கண்ணை பார்த்த உடனே எனக்கு என்னமோ திக்குன்னு இருந்துச்சுங்க. அவன் முகத்துக்கு அது ரொம்ப அழகா கவர்ச்சியா தான் இருக்கு. ஆனா அவன் சிரிக்கிறப்போ அந்த கண்ணு மாறிச்சு, ஏதோ சிங்கம் பாக்குற மாதிரி. இதுல அந்த பசங்களை பார்க்கும்போது நம்ம அபியோட முகத்தை பார்த்தீங்களா? ஒரு சிரிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏனோ கடமைக்குன்னு ஒரு செகண்ட் கை கொடுத்துட்டு உடனே வெடுக்குன்னு விலகிட்டான். நம்மளோட பழக்க வழக்கங்கள் தானேங்க நம்ம பிள்ளைகளுக்கும் வரும். அதனால தாங்க சொல்றேன். தயக்கத்துடன் கூறிய மனைவியை பார்த்த அர்ஜுன் அவளின் தோள் பற்றி தன் அருகில் இழுத்தவன், பரவாயில்லையே மேடம், எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க என்றான் புன்னகை முகத்துடன். சட்டென்று முகம் சுணங்கியவள் கணவனின் முகத்தை பார்த்தவாறே, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க என்று வழக்கம் போல தடுமாறினாள். மனைவியின் பதற்றத்தை கண்ட அர்ஜுன் அவளின் முகம் நோக்கி திரும்பி தன் தோள் வளைவுக்குள் அவளை கொண்டு வந்து, திவி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் பதறக்கூடாதுன்னு. நான் சும்மா கிண்டலுக்கு தாண்டி சொன்னேன். ஐ வாஸ் கிட்டிங். அது மட்டும் இல்லை, நீ இப்ப சாதாரண ஆள் இல்லை, 1 of the 4 top டைரக்டர்ஸ் ஆஃப் அவர் கம்பெனிஸ். இந்த சாதாரண விஷயத்துக்கு இப்படி பயந்தா எப்படி? சென்னையின் மிகப்பெரிய வணிக வளாகம் அது. தன்னை சுற்றிலும் மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் போல மோதுகிறது. அதிலும் சிலர் தங்கள் வளாகத்திற்குள் நுழைந்த அந்த நிமிடத்தில் இருந்து தங்களின் கார்களுக்கு இடையில் நடந்த போட்டியையும் பின் ஒன்றும் தெரியாதது போல நடந்து முடிந்த அறிமுக படலத்தையும் கண்டதில் இருந்து இன்னமும் வியப்பு மாறாமல், வைத்த கண்கள் வாங்காமல் இந்த 2 குடும்பங்களையும் பார்த்து கொண்டிருக்க, வழக்கம் போல அவர்கள் ஒருவரையும் சட்டை செய்யாமல் தங்களின் தோள்களை இறுக பற்றி இருக்கும்
கணவர்களை கண்ட திவ்யாவும் கனிகாவும் நாணத்தில் முகம் சிவந்தார்கள். அர்ஜுனின் தோள் வளைவுக்குள் இருந்து விலக முயன்ற திவ்யா தன் கணவனின் கரத்தை தன் மீது இருந்து அகற்ற முயற்சி செய்தவாறே, இல்லைங்க, சின்ன பசங்க மனசுல நாம யார் மேலையும் வெறுப்பு வளர்க்க கூடாதுங்க, அதனாலதான் என்று இழுத்தாள். தன் கரத்தை அகற்ற துடித்து கொண்டிருக்கும் மனைவியை குனிந்து பார்த்தவன் அவளின் போராட்டங்களை ஒரே நொடியில் தகர்த்து எறிந்தவன், சரிடி, அதுக்காக எதுக்கு என் கையை எடுக்கிறதுலயே குறியா இருக்க? இப்ப நீ பேசாம வரலன்னா இந்த மாலை விட்டு போற வரைக்கும் உன் தோல்ல இருந்து நான் கையை எடுக்கவே மாட்டேன், பரவாயில்லையா என்று கண்ணை சிமிட்டினான். இத்தனை வருடங்களுக்கு பிறகும் இன்னமும் காதல் வலியும் பார்வையோடும் அதே விஷமம் வலியும் புன்சிரிப்போடும் தன்னை பார்த்திருக்கும் கணவனை கண்டதில் அவனின் வசீகர அழகில் பல வருடங்களுக்கு முன்பே சிக்குண்டு அவனுக்குள்ளே மகிழ்ந்து சிறையிருக்கும் திவ்யாவின் இதயத்தின் துடிப்பு இந்த வயதிலும் எகிர அர்ஜுனுடன் மேலும் ஒட்டிக்கொண்டு நடந்த மனையாளின் செய்கையில் வாய்விட்டு சிரித்தான் அர்ஜுன். அது கிட்டத்தட்ட 5 தளங்கள் கொண்ட மிகப்பெரிய வணிக வளாகம். 8 திரையரங்குகளும் காலணி, ஆடைகள், கைவினை, கடிகாரங்கள், உடல் நலம், அழகு, குழந்தை பராமரிப்பு என்று ஒரு 200க்கும் மேற்பட்ட பல்வேறு பிரிவுகளில் ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறு விதமான கடைகள் இருக்க, ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்த மனைவியை கண்டு சலித்து கொண்டான் ஹர்ஷா. கனி, இங்கெல்லாம் நீயும் பசங்களும் மட்டும் வரக்கூடாதா? நான் ஏண்டி வரணும்னு அடம்பிடிக்கிற? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கடைக்குள்ள போயிருப்ப, ஆனா ஒன்னும் வாங்கல. இதுக்கு எதுக்கு நான்? ஏங்க, எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னுட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு தடவையாவது நம்ம எல்லாரும் ஒன்னா இது மாதிரி கடைகளுக்கு வந்திருக்கிறோமா? நான் மட்டும் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஏதோ அத்தி பூத்த மாதிரி திடீர்னு கேட்ட உடனேயே இன்னைக்கு வந்தீங்க. இதுல வந்ததுல இருந்து அந்த செல்போனையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு சலிப்பு? ஆனால் என்றுமே வராத ஹர்ஷா இன்று வந்ததற்கும் அதே போல குடும்பத்துடன் ஷாப்பிங் செல்வதற்கெல்லாம் நேரமே இல்லாமல் இருக்கும் அர்ஜுனும் அதே இடத்துக்கு வந்ததற்குமான காரணம் என்ன என்பது இன்று இப்பொழுது புரியாவிட்டாலும் புரியும் காலம் ஒன்று வருமே. மனைவியின் சலிப்பை கூட குறும்பாக ரசித்தவன் அவளை மேலும் நெருங்கி, சரி, போன பார்க்கல, வேணா உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கட்டுமா என்று அவளின் கன்னத்தை தட்ட, கிழிஞ்சிச்சு, இது வீடு இல்ல, நீங்க போனையே பாருங்க, அதுதான் பெஸ்ட் என்று சொன்னவள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு மேலே 5வது மாடியில் குழந்தைகளின் செக்ஷனுக்குள் சென்றாள். கனி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும், நீயே வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வா, நான் இங்கே கீழேயே இருக்கிறேன் என்று சொன்ன தன்னை கண்டு உதடுகளை சுளித்தவாறே குழந்தைகளை மின் தூக்கியில் ஏற்றியவளை புன்முறுவலுடன் பார்த்தவன் தரை தளத்தில் இருந்த காபி ஷாப்பில் அமர்ந்து விட்டான். திவி, எனக்கு 4th ஃப்ளோர்ல சிலது வாங்க வேண்டி இருக்கு, நீ பசங்களை கூட்டிட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு கீழே வந்துடு. அதானே, என்னைக்குமே வராதவரு இன்னைக்கு கூப்பிட்ட உடனே வந்துட்டாரேன்னு நினைச்சேன். ஒரு நாளாவது எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைங்க. முகம் கசங்கியவளின் கன்னத்தை இருக்க கிள்ளியவன், அப்பா, கோபத்துல கூட எவ்வளவு சிகப்பா கண்ணம் மாறுது என்று சொன்னபடியே படிகளில் ஏற துவங்க, எப்படியாவது சமாளிச்சிருங்க. சரி, அதுக்கு எதுக்கு படியில போறீங்க, லிப்ட்ல போலாமே என்று சொன்னவளை கண்டு சிரித்தவாறே, அதுல நீ போ, நான் உன்ன மாதிரி சோம்பேறி இல்ல என்று சொன்னவன் அவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் 2 படிகளாக ஏறியவன் வளைவில் மறைந்தான். 5வது தளத்திற்கு குழந்தைகளை அழைத்து சென்ற கனிகா அவர்களுக்கு பிடித்த விதத்தில் துணிமணிகளை எடுத்துக் கொண்டிருக்க, ரதி தன் அன்னையிடம் ஒட்டி கொண்டிருந்தாள் என்றால், ஆண் பிள்ளைகளோ யாருக்கு வைத்த விருந்தோ என்பது போல அவர்களின் அருகில் நின்று கொண்டிருக்க, ஆதி, அபி, அப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? அப்புறம் வீட்டுக்கு போன உடனே இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு சலிச்சுக்குவீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு வாங்க, போங்க, நான் ரதிக்கு எடுக்கிறேன் என்றாள். அன்னை கூறியவுடன் சரியென்று இரட்டையர்கள் அதே தளத்தில் சிறிது தூரத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு என்று வகைப்படுத்தி வைத்திருக்கும் ஆடைகளை கண்டு அங்கு சென்றுவிட, கனிகாவின் அருகில் நின்று தனக்கு பிடித்தமான உடைகளை பார்த்து கொண்டிருந்த ரதியின் கண்களில் அவளுக்கு பிடித்த நிறத்தில் பளீரென்று ஒரு ஸ்கர்ட் படவும் அவளையும் அறியாமல் அவள் அன்னையை விட்டு நகர்ந்தாள். ஆக தந்தை கீழ்த்தளத்தில், அன்னை ஒரு பக்கம், தமையன்கள் மறுபக்கம் என்று ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்துவிட தனித்து விடப்பட்டாள் ஹர்ஷாவின் புதல்வி.
ஸ்கர்ட்டுகள் இருக்கும் இடத்திற்குள் நுழைந்து ஒவ்வொரு ஆடையாக வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தவள் அங்கு தனித்து நின்று பலூன் ஊத தெரியாமல் ஊதிக்கொண்டிருக்கும் சின்ன பெண்ணை பார்த்தவள் சிரித்தவாறே அழகிய புன்னகையுடன், அது கொஞ்சம் பெரிய பலூன், உன்னால ஊத முடியாது, நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா என்று சொல்லவும் முகம் முழுவதும் சிரிப்புடன் அவளிடம் பலூனை கொடுத்தாள் ரோஹிணி. பலூனை வாங்கி ஆர்வமாக காற்றை நன்றாக இழுத்து ஊதிக்கொண்டிருந்தவளின் முகத்தில் படீரென்று பலூன் வெடித்ததில் பலூனின் ஒரு சிறிய பகுதி ரதியின் கண்களில் பட்டு தெரித்ததில் வலியில் துடித்து அலறினாள். ஏன் அண்ணா இப்படி பண்ணீங்க? ஊதிட்டு இருக்கும் போது இப்படியா பலூனை உடைப்பாங்க? பாருங்க, அவங்க கண்ணுல பட்டுருச்சு. இப்ப இந்த அக்கா எப்படி அலறாங்க? எனக்காகத்தானே அவங்க பலூன் ஊதிட்டு இருந்தாங்க. யூ ஆர் சோ பேட் என்று தன் வலியை கண்டு அழுகுரலில் பேசும் ரோகிணியையும் பலூனை உடைத்தது யார் என்று பார்ப்பதற்காக தன் கண்களை அழுத்தி தேய்த்து நிமிர்ந்து பார்த்த ரதி திடுக்கிட்டாள். அங்கு முகம் முழுவதும் கர்வமும் திமிரும் கலந்திருக்க, உதடுகளில் நக்கல் சிரிப்பு நெளிந்திருக்க, கண்களில் விஷமம் வழிந்து கொண்டிருக்க நின்று கொண்டிருந்தான் அபிமன்யு. தங்கை திடீரென்று வீறிட்டு அளவும் அவளின் அழுகுரல் கேட்டு ஓடி வந்த ஆதித்யாவும் அபிஷேக்கும் கண்களை விடாமல் தேய்த்து கொண்டிருக்கும் ரதியையும் அவளையே விழிவிரிய கவலை தோய்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு நிற்கும் குட்டி பெண் ரோகிணியையும் இவர்களின் முன் கிண்டல் சிரிப்புடனும் சீண்டும் முகத்துடனும் நின்றிருந்த அபிமன்யுவையும் கண்டதுமே இரட்டையர்களுக்கு அங்கு நடந்து கொண்டிருப்பது ஓரளவிற்கு புரிய அவர்களின் கோபமும் ஆத்திரமும் அந்த மாலின் கூரையை பித்து கொண்டு போனது. 4-8 இருவரும் ஒரு சேர அபிமன்யு இருந்த இடத்தை அடைவதற்கும் குழந்தையின் அழுகுரல் கேட்டு திவ்யாவும் கனிகாவும் இவர்கள் நிற்கும் இடத்திற்கு ஓடி வரவும் நேரம் சரியாக இருக்க, சுற்றிலும் ஆண் பிள்ளைகளும் நடுவில் பெண் பிள்ளைகளும் அதிலும் அழுத முகத்துடன் ரதி நின்று கொண்டிருக்கவும் அவளின் தமையன்களின் அனல் வீசும் பார்வை அபிமன்யுவின் மீது படர்ந்திருப்பதையும் பார்க்கும்போது கலபாரத்தை உணர்ந்து பதறி போனார்கள். ஆதி, அபி, என்னடா நடக்குது இங்கே? ஏன் பாப்பா அல்றா? கனிகாவின் கேள்விக்கு மீண்டும் அபிமன்யுவை திரும்பி ஒரு நொடி கூர்ந்து பார்த்த ஆதித்யாவும் அபிஷேக்கும் அவனை முறைத்தவாறே, ஒன்னும் இல்லமாம், பலூனை வேகமா ஊதியிருப்பா போல, வெடிச்சிடுச்சு என்று சொல்லவும் அவர்களின் முறைப்பையும் தான் செய்திருப்பது தெரிந்தும் ஒன்று போல் மறைத்ததையும் கண்டு இதழ்கள் விரிக்காமல் ஒரு புன்னகையை மட்டும் சிந்திய அபிமன்யு, எஸ் மேம், அவளே செஞ்சுக்கிட்டா என்றாள் கணீர் என்ற குரலில். மெல்லிய நகைப்பிலேயே அழகிய ஆழமான கண்ண குழிகள் விழும் சிரிப்பிற்கு பின் இருக்கும் வஞ்சினத்தை மறைத்து. அவனின் பதில் என்னவோ அவன் அன்னைக்கு. ஆனால் அவனின் பார்வை ஆதித்யாவின் மீதும் அபிஷேக்கின் மீதும் தான் அழுத்தமாக படிந்திருந்தது. தொழிலாகட்டும், தனிப்பட்ட விஷயங்களாகட்டும், ஹர்ஷாவும் அர்ஜுனும் தங்களின் பிரச்சனைகளை வீட்டில் இருக்கும் பெண்களிடம் என்றுமே பகிர்ந்து கொண்டதில்லை. தாங்களே அனைத்தையும் எதிர்கொண்டு சமாளிப்பவர்கள்தான். தந்தை வழி எதுவோ அதுவே எங்களின் வழியும் என்பது போல தங்களுக்குள் நடந்து கொண்டிருப்பதை மூவருமே அந்த பருவத்திலேயே தங்கள் அன்னையிடம் இருந்து மறைத்தார்கள். ஆனால் சிறுவர்களின் ஆட்டம் புரியாதவர்களா திவ்யாவும் கனிகாவும்? நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள இதில் நிச்சயம் அபிமன்யுவின் பங்கு பெரிதாக இருக்கிறது என்பதை உணர்ந்த திவ்யா, எங்கே தன் கணவன் ஒருவேளை தங்களை தேடி இந்த தளத்திற்கு வந்துவிட்டால் மேற்கொண்டு பிரச்சனையாகி விடுமோ என்று அஞ்சி மகனை முறைத்து பார்த்தவள் கனிகாவின் பக்கம் திரும்பினாள். சாரிங்க, ஒருவேளை என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தான்னா மன்னிச்சுக்கங்க என்றாள். ஐயோ, எதுக்கு இப்ப சாரி எல்லாம்? அவனும் சின்ன பையன் தானே, ஏதோ சின்ன பொண்ணுன்னு அவகிட்ட விளையாட்டா ஏதாவது செஞ்சிருப்பான், பரவாயில்ல விடுங்க. கனிகாவின் பெருந்தன்மை அவளின் மீது திவ்யாவிற்கு ஒரு ஈர்ப்பை உண்டாக்கியது. அபிமன்யு ஒன்றும் சிறுவன் அல்லவே, வாலிப பருவத்தில் காலடி வைத்திருக்கும் 13 வயது ஆடவன். அவன் என்ன செய்திருந்தாலும் அது நிச்சயம் தெரியாமல் செய்த காரியமாக இருக்காது என்று பெற்றவளுக்கு தெரியாதா? ஆனால் இன்று சின்ன பையன்தானே என்று கண்டுகொள்ளாமல் விட்டு செல்லும் இந்த சிறுவன் நாளை தங்களின் செல்ல மகள் ரதியின் வாழ்க்கையில் செய்ய போகும் மிக பெரிய விளையாட்டு தெரிந்திருந்தால் ஒரே நாளில் புயலென புகுந்து தங்கள் வீட்டு இளவரசியின் வாழ்க்கை பாதையையே அவன் அடியோடு மாற்றப் போவதை அறிந்திருந்தால், நாளை நடக்கப் போவதே நமது அறிவுக்கு புரியாத புதிர் எனும் பொழுது பின்னாளில் நடக்கவிருக்கும் விபரீதங்கள் மனிதனின் மூளைக்கு எட்டுவது எங்கனம்?
அஸ்வினியையும் ரோகிணியையும் தன்னுடன் அழைத்து கொண்ட திவ்யா தலையசைத்து அபிமன்யுவை தன் பின்னால் தொடரச் சொல்லி படிகளில் இறங்க அவளை பின்தொடர்ந்து இறங்கிக் கொண்டிருந்தவன் திடீரென்று நின்று திரும்பி பார்த்தான். உதடுகளின் இடது கடையோரம் மென்னகை பூத்தவாறே அங்கு தன்னையே உற்று பார்த்து கொண்டிருக்கும் ஆதித்யாவின் மீதும் அபிஷேக்கின் மீதும் தன் புலி பார்வையை வீசி தன் இடது கை விரல்களை துப்பாக்கி போன்று மடித்து இருவரையும் சுடுவது போல சைகை செய்ய அவனின் செய்கையை கண்டு ஒருவருக்கொருவர் திரும்பி பார்த்து கொண்ட ஆதித்யாவும் அபிஷேக்கும் அவனைப் போலவே இளநகை பூத்தவாறே அதே போன்று அபிமன்யுவை நோக்கி சுட அவர்களுக்கு அருகில் இன்னமும் ஒரு கண்ணை கசக்கியவாறே தன்னையே பார்த்திருக்கும் ரதியின் மீது அபிமன்யுவின் பார்வை சட்டென்று நிலைத்தது. அதுவரை அவளின் அழுகை சுமந்த முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவனின் விழியோடு அந்த சின்ன பெண்ணின் பார்வை கலக்க அவளின் கரு விழியிலிருந்து விடுபட இயலாதவனாக அந்த வயதில் என்னவென்றே தெரியாத ஒரு வேறுபட்ட உணர்வு உடம்பெங்கும் ஓட சில நொடிகள் அவளை கூர்ந்து பார்த்து பின் தன் முகத்தை திருப்பிய அபிமன்யு விடுவிடுவென்று படிகளில் இறங்கினான் என்றால் அவனுக்கு முன் திவ்யாவின் கரங்களை பிடித்து கொண்டு படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த அஸ்வினி ஒரு வளைவில் தன் முகம் மறையும் முன் திரும்பி பார்த்தவள் மேல் தளத்தில் நின்று கொண்டிருக்கும் ஆதித்யாவை பார்க்க அவள் தன்னை பார்த்ததும் இதழ் விரித்து குறும்பாக சிரித்த அந்த ஹேசல் நிறத்து விழிகளை கண்டவள் சட்டென்று தலை கவிழ்ந்து வளைவில் மறைந்தாள். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.